Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner Kaveri TMT Bars and Structural Gambirathhin Adayalam. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. பிரேக் அமுக்கு அப்படின்னா பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் ஒரே அமுக்கு அமுக்கி அப்படியே போச்சு. ஒரு ரோட்ல வந்து காரை இடிச்சு அந்த காரை அவ்வளோ 25 வயசுல கல்யாணம் ஆகி 27 வயசுல அம்மா ஆகணும்னு நினச்சேன். 25 வயசுல கல்யாணம் நடக்கல, காசு இருந்துச்சு, அதை அப்படியே அங்கே போய் கொடுத்துட்டேன். phenomenal growth madam. நான் வண்டி ஓட்டினா நிறைய பேர் அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுவும் இந்த வண்டியில் ஸ்டியரிங் பேலன்ஸ் வாட் இஸ் திஸ்? அதான் 4 டயர் நிற்கிதுல்ல, அது எதுக்கு பேலன்ஸ் பண்ணோம்? அதான் எனக்கு புரியல. நினைத்து நினைத்து பார்த்தே நெருங்கி அருகி வருவே உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓகே டார்லிங், இப்போ உங்களுக்காக 2-3 மீம்ஸ் வரப்போகுது, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீம்ஸ் ப்ளீஸ். ஐயோ இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஏன்னா வந்து அவரோட கம்பேரே கீழே இருக்கிற கேள்வியா? அது வந்து ஹீரோயின் இல்லை, நானும் நல்ல ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணுறேன். நானும் அதுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். காட் வில்லிங். யா டெஃபினெட்லி. ஆனால் ஹீரோயினுக்கு கதையெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா? இல்லை, இப்போதைக்கு நான் அமேசிங் கேரக்டர் ரோல்ஸ் எனக்கு நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அதில் ஒன்று பார்ப்பீங்க நீங்கள். ஓகே சூப்பர். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு வரணும் அண்ட் கூடி சீக்கிரம் ஒரு ஹீரோயினாக கூட உங்களை பார்க்கணுன்ற ஒரு பெரிய ஆசை உண்டு. எனக்கு ஆசை இருக்குது, இவங்களுக்கு பார்க்க ஆசை இருக்கான்னு தெரியலையே. கண்டிப்பாக இருக்குது, கை தட்டியே காமிப்பாங்க பாருங்க. கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா? See, I told you. ஓகே, அடுத்தபடியாக தாண்டா க்ரோத்து. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஆட்டோவோட இன்சிடென்ட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. பட் கட் பண்ணால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு பென்ஸ் காரு, வேறு லெவலில் ஒரு பெரிய க்ரோத்து. கண்டிப்பாக இது வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி உங்ககிட்ட ஒரு பென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஸோ என்னென்னா வந்து இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி தான் முந்தின வாரம் தான் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஏதோ ரோட்டில் ஏதோ ஒரு வண்டியை பார்த்துட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்மளும் ஒரு பென்ஸ் எல்லாம் வாங்குவோம்மா, மேபி ரொம்ப வருஷம் ஆகும்ல அப்படின்னு. பார்த்தா அடுத்த வாரமே வந்து நான் வந்து இதுவும் எப்படின்னா வந்து சும்மா திடீர்னு தோணிச்சு, சும்மா நம்ம ஒரு கார் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்த்துட்டு அப்பா தான் கூட வந்தார். சிங்கிள் டேல புக்கிங் ஆகி அடுத்த வாரம் டெலிவரி ஆயிடுச்சு. சூப்பரா? இல்லை இது நாங்கள் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், கல்யாணத்துக்கு சேர்த்த காசை மொத்தமாக நம்ம காரில். ஓ யா கரெக்ட், நான் எஃப்டியில் சேர்த்து வச்சிருந்தேன். ஓ யா கரெக்ட். ஆமாம், நான் வந்து இல்லை, நான் நினச்சேன் 25 வயசில் கல்யாணம் ஆகி 27 வயசில் அம்மா ஆகணும்னு நினச்சேன். 25 வயசில் கல்யாணம் நடக்கல, காசு இருந்துச்சு, அதை அப்படியே அங்கே போய் கொடுத்துட்டேன். phenomenal growth மேடம், phenomenal growth. பட் அது ஒரு கிரேட் சாய்ஸ். இதுதான் பெண்ணின் பாதை அப்படின்னு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இல்லாம 25 வயசுல கல்யாணம் பிளான் பண்ணோம், நடக்கலையா, மொத்த காசை எடுத்து வண்டியில போடுறா. ஆனா என்ன, வண்டியில போட்ட காசுல ஒரு முக்கியமான விஷயம், 2800 ரூபா கட்டினா டிரைவிங் கிளாஸ்ல லைசன்ஸ் கொடுப்பான், இந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிங்கன்ற. இல்லைப்பா, எனக்கு அது என் வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா வந்து நான் வண்டி ஓட்டினா நிறைய பேர் அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆமாம், நீங்கள் வண்டி ஓட்டாதீங்கடா, நான் 2800 ரூபா கொடுத்து. ஏன்னா நான் வந்து ஒரு ஆப்சென்ட் மைண்டடு. நான் வண்டி ஓட்டினா சைடில் ஒரு சைக்கிள் வந்தாலே நான் நின்றுட்டு, நீ போப்பா ஃபஸ்ட்டு, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு நான் வந்து ஓட்டுவேன். அதுவும் இது ரவுஃபா மேமோட பொண்ணு சியா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் வந்து சூனாப்பானான்னு ஒரு வண்டி வச்சுருந்தா. அவள் வந்து வண்டி கற்றுக்க. ஆமாம், டப்பா வண்டி அதுவே. ஆனால் அந்த வண்டியே தகர டப்பா வாக்குனது நான் தான். ஏன்னா வந்து அவள் வண்டி கற்றுக்கிறதுக்காக செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒன்று வாங்கியிருந்தா, ஸ்விஃப்ட் வண்டி வாங்கிட்டு மிட் நைட்டு 2 மணிக்கு கோலா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் அவள் வந்து இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன்டி வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னான். சரி, அது வந்து மேனுவல் வண்டி, கிளச் அமுக்கு அப்படின்னா கிளச்சை அமுக்குனேன். இப்போ ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண அப்படின்னு வண்டி பாட்டு போகுது. இவ்வளோதான் வண்டி ஓட்டுறதா, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏபிசி சொன்னான், ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. அப்புறம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கு வண்டி. சரி, இப்போ ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் அமுக்கு அப்படின்னா அப்போ வந்து எதிரி ஆக்சிலேட்டர் அப்படின்னு கேட்டேன். அவள் வந்து அங்கே இருக்கு பாரு, அதாண்டி ஆக்சிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆக்சிலேட்டர் பிரேக் அமுக்கு அப்படின்னா பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் ஒரே அமுக்கு அமுக்கி அப்படியே போச்சு. ஒரு ரோட்டில் வந்து காரை இடிச்சு அந்த காரை அவ்வளோ அந்த சத்தம் இப்போ வரைக்கும் கேட்குதுமா, சரியான சத்தம். கடவுள் புண்ணியத்தில் நான்லாம் இன்னைக்கு அவார்டு வாங்கிட்டு இருக்கேன். ரவுஃபா மேமும் இருக்காங்க பின்னாடி, ரவுஃபா மேமும் உட்காந்துருந்தா. இல்லை வேணாப்பா,
இங்க பாருங்க, நீங்க கார் வாங்குனதோட நிப்பாட்டிடுங்க. எங்கயா போனா சொல்லுங்க, ஆக்டிங் டிரைவரா நானே அப்படியே நான் வந்து கார் ஓட்டிட்டேன்னா அது ஒரு மிகப்பெரிய உலக அதிசயம். ஆமாம், எனக்கே இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உனக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக ரவுஃபா மேம் வந்தாங்க இல்லையா இன்னைக்கு? மேடம் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க மேடம். இங்கே வந்தோடனே பிள்ளை எல்லாத்தையும் சொல்லுது, நல்லா இருந்துச்சுடா. அதுவும் இந்த வண்டியில் ஸ்டியரிங் பேலன்ஸ், வாட் இஸ் திஸ்? அதான் நாலு டயர் நிற்கிதுல்ல, அது எதுக்கு பேலன்ஸ் பண்ணோம்? அதான் எனக்கு புரியல. நீ வண்டி ஓட்டாத தாய் ப்ளீஸ். நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக தயவுசெய்து வண்டி ஓட்டாது. இப்போ வந்து ஒரு சில சிங்கர்ஸோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் போட போகிறோம். அவங்களுடைய ஏதாவது ஒரு பாடலை உங்கள் வெர்ஷனாக நீங்கள் பாட போகிறீங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஓ, எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு வெர்சடைல் சிங்கர். ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு சாங் அதுவே நான் பாடுறேன். ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் இந்த தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் இந்த தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பெலோரும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. சொல்லுங்க. ஆஹா, என் தெய்வம், என் தலைவி அவர். ஒரே நிமிஷம். நினைத்து நினைத்து பார்த்தே, நெருங்கி அருகி வருவே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் என்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். Okay, the last picture. சித்ராமா. சித்ராமா என்னை வந்து ஒரு பேபியாகவே என்னை தூக்கியிருக்காங்க 1 இயராக. ஸோ அப்பா வந்து நிறைய வருஷம் சித்ராமாவுக்கு தான் வேலை செஞ்சாங்க. ஸோ கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் மின் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வலி தீர வழி என்னவோ. உண்மையிலேயே நிறைய பரிமாணங்களில் அவங்கள பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் ஆஸ் அ சிங்கர், ஒரு கோமாளி, அண்ட் தென் டு பி அ குக் ஹர் செல்ஃப், அண்ட் தென் ஒரு புதுமையான ஒரு அழகான அவதாரம் எடுக்கிறாங்க டிசிடிசியில் when she becomes the anchor of the show, and of course it's your production. ஸோ அவ்வளோ ஒரு அழகான ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹோல்ட் தி என்டையர் ஷோ அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது there must be something இல்லை, இந்த குழந்தைகிட்ட இது இருக்குது, அதனால ஷீ இஸ் தி ஆங்கர் ஆஃப் த ஷோன்னு ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஃப் த ஷோ உங்கள் மனசில் ஒன்று இருந்திருக்கும்ல மேம். வாட் இஸ் தட் ஒன் திங் அபவுட் ஷிவாங்கி இங்கே பார்த்து திஸ் இஸ் மை ஆங்கர் அப்படின்னு டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலாக டு பி ஃப்ரேங்க், ஷிவாங்கி வந்து 2020 மீடியா மேசன்ஸோட யூடியூப் சேனலில் வந்து முதல் ஷோவை தான் பண்ணா, சிங் வித் ஷிவாங்கி அப்படின்னு ஒரு ஷோ. ஸோ யூஸ்வலாக ஆங்கர்ஸ்னால்
கரெக்டாக பேசணும், கரெக்டாக பேசாத ஷார்ட்ஸ் வந்து என்ஜி ஷார்ட்னு சொல்லி தூக்கிடுவோம். அந்த டைம் மாறிக்கிட்டே இருந்ததா ஒரு டைமில் ஃபீல் ஆச்சு. நேர்களே அந்த நேரத்தில் இருந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஐம் ஷுவர் உங்கள் 2 பேருக்கு இன்னும் நல்லா தெரியும். அர்ச்சனா யூ ஹவ் சீன் த என்டையர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஆங்கிள் மாறி மாறி போகும்போது மக்கள் வேறு ஏதோ எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ஒன்று வர ஆரம்பிச்சது. ஐ திங்க் பேக் இன் 2016-17 வந்து வி ஸ்டார்டட் புட்டிங் இன் அ லாட் ஆஃப் என்ஜி கட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் போட ஆரம்பித்தோம். என்ஜியின் முழு உருவமாக ஒரு கேரக்டரை கையில் கிடச்சோன்னே அல்வா மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, வை நாட் ட்ரை ஹர் ஆஸ் அன் ஆங்கர் அப்படின்னோம். அவள் நான் ஆங்கரான்னு ஒரு தடவை கேட்டால், அதுக்கப்புறம் ஷி டிட் தட் ஷோ அண்ட் நல்லா போச்சு. அது யூடியூப்லேயே நல்லா போச்சு. போஸ்ட் தட் ரொம்ப நாளாகவே வந்து ஒரு கரெக்டான ஒரு ஷோக்காக ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹர். ஸோ ஐ தாட் இது கரெக்டான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். அண்ட் யார்கிட்டேருந்துமே எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய, ஒருத்தவங்க இருக்கிற ஒரு பொருளை அவங்ககிட்டேருந்து பிடிங்கி நம்ம ஒருத்தவங்க கொடுக்கக்கூடாதுன்றது தோணும். ஸோ இது கரெக்டாக அந்த ஒரு ஓப்பனிங் இருந்தனால she is doing a fantastic job and very very happy about it. So beautiful, ma'am. Thank you so much. இவளை பற்றி இவ்வளோ நல்லா நான் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டெய்லி ஷூட் முடிச்சுட்டு வேறு எதுக்காக திட்டுவாங்கவா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லணும். அல்ல என்னன்னா வந்து மேம் சொன்ன மாதிரி வந்து நான் ஒரு அடிப்படை குழப்பவாதி ஆக்சுவலி. அது எனக்கே வந்து நம்பிக்கையே இருக்காது சில விஷயங்கள். என்னென்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து முன்னாடி அந்த பயம் கிடையாது. இப்போ வந்து ஆஃப்டர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க, இன்னும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கும்போது கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல தான் மேம் சொல்லுவாங்க, டூ மச்சாக யோசிக்க தேவையில்லைன்னு. ஆனால் என்னால் அதை மீறி வர முடியல, என்னன்னே தெரியல. என் அலைன்மெண்ட் சரியில்லையா, எதுவுமே வந்து எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆப்பிள் சாப்பிட்ணுன்னா கூட அவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மேம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து வீட்டுக்கு போய் இறங்குறது கூட அதில் ஒரு 1008 குழப்பம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி என்னை வந்து மேய்க்கிறது, அதுவும் வந்து இந்த ஏப்ரல் வந்தால் 7 வருஷம் ஆக போகுது மேம் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி. 7 வருஷம் என்னைய வந்து இப்படி ஒருத்தவங்க வந்து மேய்க்கிறாங்கன்னா அதுக்கே நீங்கள் வந்து JFW ஒரு அவார்டு கொடுக்கணும். ஏன்னா வந்து அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் இந்த அவார்டு வந்து மேம் கிட்டேருந்து, ஏன்னா மேம் தான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் ஆல் திஸ் திருப்பி வந்து இந்த ஒரு டைட்டிலில் வந்து அவார்டு வாங்குறதும் மேம் கிட்டேருந்து வாங்கும்போது நான் வந்து எல்லா கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன், என் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் JFW. அண்ட் இன்னுமே நான் வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த ஆங்கரிங்னு வரும்போது புது பிரமாணம் தான், பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. எஸ்பெஷலி மணி அக்காலாம் உட்காந்துருக்கும் போது என்னன்னா வந்து அதுவும் நீங்கள் அசாரண்ணா எல்லாம் வந்து இருக்கும்போது நீங்கள்லாம் ஒரு 15-20 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து இதிலே வந்து இருக்கீங்க. நான் இப்போ தான் இதுக்குள்ளே வரேன். இல்லைண்ணே எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் வயசே அப்படின்னு வந்து உங்களை வயசானவங்களை காட்டுற வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து பாருங்க மேடம். இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இன்னும் நான் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. இன்னும் கோர்வையாலாம் எனக்கு பேசலாம் தெரியாது. சில பேர்லாம் வந்து என்னப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்லாம் போடுறாங்க. ஆனாலுமே அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் பெட்டராக தான் இருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இல்லை, கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நாங்கள் வாட்ச் பண்ணுறது வந்து உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் அம்மா என் அப்பா இல்லையா? ஸோ வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா 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 என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவேவா. வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா, செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் பொன்னகை போல் யூகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை, என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை, தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததும் மாயன் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே, வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, என் வாழ்வின் பூரணமே, பெண் பூவேவா.
பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அம்மா வரல? இல்லை மேடம். கண்டிப்பாக அவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் அவங்க வந்து சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி சிவாங்கி என்னை சர்ப்ரைஸை கூப்பிடுறாங்க போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணிடுவாங்க. ஆமாம், என்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிடுவேன். அண்ட் அப்பா வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து எனக்கும் அப்பாவுக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதாவது எல்லார் வீட்லேயும் அம்மா அப்பா ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஆனால் என் அம்மா அப்பா கூட கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரி தான். ஏன்னா வந்து என் மனசுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஆனால் நான் வந்து இது வரைக்கும் அப்படி காட்டினதெல்லாம் கிடையாது. இருக்கிறதுலே சண்டை போட்டது என் அப்பாவோட தான். ஆமாம், ஏன்னா வந்து அவர் சொல்கிறதும் நான் சொல்கிறதும் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து பட் ஸ்டில் வந்து அப்பா அம்மா இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லவே இல்லை. அதுதான் வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஓகே ஓகே ஸோ என்னென்னா நிறைய சண்டை எல்லாமே போடுவேன். இது வரைக்கும் நான் எக்ஸ்பிரஸ் அவ்வளோலாம் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் நிறைய வாட்டி சண்டை போட்டு வீட்டை விட்டுலாம் வந்து ரவுஃபா மேம் வீட்டிலலாம் தூங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே மன்னிச்சிருக்காங்க அம்மா அப்பா. ஸோ எல்லாம் தாண்டி என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணாலுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் நான் காட்டினதில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. why you are special அப்படின்றது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒவ்வொரு தருணத்துலையும் தெரியுது. why you are special to ரவுஃபா மேம் அவங்க உங்களை ரசிக்கும் விதத்தில் தெரியுது. பட் காட் பிளெஸ் யூ சிவாங்கி. இன்னும் நிறைய விருதுகள் உங்கள் கையில் அழகு பார்க்கட்டும். அண்ட் மே யூ கீப் அச்சீவிங். காட் பிளெஸ் யூ கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ JFW. இது கண்டிப்பாக ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச். முத்தமழை எங்கு கொட்டி தீராதோ, ஓடிட்டே இருக்கும். எங்களுக்கான ஒரு டைமாக இருக்கட்டும், எங்களுக்கான ஒரு பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், மேபி எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு தோணுது. நீங்கள் சும்மா அந்த பொண்ணை குத்துறதுக்காகவே இப்படி ஒரு ஆக்ஷன் வச்சுட்டு இப்படி ஆடினாங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்களே அது பண்ண வரல சார் அவனுக்கு. இல்லைம்மா, நான் ஒத்துக்க முடியாது. ஆமாம் சார், ஒத்துக்கூடாது சார். நான் ஃபுல் ப்ரோக்ராம் உட்காரலான்னு நினச்சேன். நீங்கள் இப்படி எடுத்துட்டு இருக்கீங்க. இவங்க கம்பாட்டா சிலம்பாட்டம்னு ஏதோ கம்பு பிடிச்சி ஆடுறாரு. நான் வரேம்மா. Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner Kaveri TMT Bars and Structural, Gambira Tinadayalam.